மான் மேயுது பாருங்க. அது சின்னதாக இருக்குன்னு தெரியல. ஜூம் பண்ணி பார்க்கணும். ஜனங்களா அப்பா அப்பதான் வேணுமே வருங்க. மான் போகுது. சிங்கம் வந்து புலி மட்டும் என்ன மாதிரி வீரமாக இருக்கும்ல. போய் போய் வந்து அங்கே வைக்காத அப்படியே இங்கே அங்கே போய் வைக்கிறியா சொல்லி போயில புலியை காணோம். அதோ இருக்கே ராயல் பெங்கால் இருக்கா. இன்னொரு புலி எங்கே படுத்துருந்தா இதோ படுத்துட்டு இருக்குண்ணா. இந்த கட்டளை படுத்துருக்கு ஒன்று செல்ல விட்ட போற. இது என்ன குணா கேவ்ஸ் மாதிரி தெரியுது இது பார்க்கும்போது. ஒரு டைகர் மட்டும் மன மீது இல்லாமல் அழிஞ்சிக்கினே இருப்பாரு. ஏதோ சாப்பாடு. சரி பார்த்துலாம். ஒரு புலி படுத்துருக்குது. ஒரு புலி வந்து வாக் பண்ணுது. ஜனம் குணா கேவ்ஸ் மாதிரி இருக்குது. கேவ்ஸ் மாதிரி இருக்குது. வங்கப்புலி சாப்பிட்றியாப்பா? சாப்பிட்றியா? ஜூம் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன். అవో నన్నే వేసుకున్నావో அங்க இருக்கு லைன் ஒரு சிங்கம் அங்கே பட்டிருக்குது. ஒரு சிங்கம் இங்கே பட்டிருக்குது. அது பார்க்குது. ஆசிய சிங்கம் தண்ணி குடிக்குது பாருங்க. தாய் மானம் குட்டி மானம் அதோட குட்டி மானம் பாருங்க. இங்கே எவ்வளோ மான் பாருங்க. இங்கே தண்ணி சாப்பிடுங்க. இங்கே தான் மான் நிற்கிது. ஒயிட் டைகர் 2 ஒயிட் டைகர் பாருங்க. மேலே ஒன்று படுத்துருக்கு. பெஞ்சுக்கு மேலே ஒன்று படுத்துருக்கு. பெஞ்சுக்கு கீழே ஒன்று படுத்துருக்கு பாருங்க. பாருங்க 2 ஒயிட் டைகர். மண்டே எவ்வளோ பேசு பாரா முழுகிடும் போல இருக்கா. தக்காளி
எப்படி பாக்குது அம்மா படுத்துருக்கு. கம்பீரமா இருக்குது. அதுக்கு என்ன கவலையோ? சுப்பிரமணியங்கிறது பாருங்க. எழுந்து நிக்குது. அந்த பக்கம் திரும்பிடுச்சு. எடுத்துருக்கலாம்ல. மருந்து முதல்ல இருந்து அந்த போது பாருங்க. சண்டை போட போகுது இப்ப. ஹலோ 2 கரண்டி சீட்டா மேலே படுத்துட்டு பாருங்க. பெஞ்சு மேலே படுத்துட்டு பாருங்க. ஆயுத பூஜை வரலாறு. இந்து புராணங்களின் படி மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஒரு பெண்ணால் மட்டுமே தன்னை கொல்ல முடியும் என்று பிரம்மாவிடமிருந்து வரம் பெற்றான். இதனால் ஆணவம் தலைக்கேறிய மகிஷாசுரன் மக்களையும் தேவர்களையும் வாட்டி வதைக்க ஆரம்பித்தான். மகிஷாசுரனின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தேவர்கள் பிரம்மதேவனிடம் முறையிட்டனர். இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது முடிவு காணும்படி மன்றாடினர். தேவர்கள் மற்றும் மும்மூர்த்திகளின் கோரிக்கையை ஏற்று மகிஷாசுரனை வதம் செய்யும் பணியை துர்காதேவி எடுத்துக்கொண்டார். அசுரனை வெல்வதற்காக தேவர்கள் அனைவரும் தங்களது ஆயுதங்களை துர்க்கைக்கு வழங்கினர். தனது கூர்வாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு மகிஷாசுரனை வதம் செய்தாள். மகிஷாசுரானை அஷ்டமி மற்றும் நவமி சந்திப்பில் கொன்றதாகவும் அதன் பின்னர் வதத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை தேவி கீழே போட்டுவிட்டதாகவும் இந்நாளையே ஆயுத பூஜையாக இந்துக்கள் வழிபாடுவதாக கூறப்படுகிறது. ஊர்வன இல்லம். இதுக்குள்ள பாம்பு பண்ணிக்குள்ள நுழையிற காய்ஸ் பாருங்க மக்களே. கண்ணாடி பிரியன் பாம்பு. கண்குத்தி பாம்பு. கண்குத்தி பாம்பு. மற்ற மிருகங்கள் பார்க்க போறாங்க பாருங்க. பின்னாடியே